அனைவருக்கும் வணக்கம். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒன்றே சொல்ல விரும்புகிறேன். ரோஸ்ட் பிரேஸ் சப்ஸ்கிரைபர்களுக்கு வணக்கம். கடுமையான நெருக்கடியில் தான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கோன்று உங்களுக்கும் நல்லாவே தெரியும். நம்முடைய சேனல் வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோடு மூலமாக உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் கொடுக்கலாம். நன்றி. விர்ச்சுவல் வாரியர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பேசினாலும் அவங்க புரிஞ்சிக்காமல் ஆபாசமாக மெசேஜ் அனுப்புறது, திட்டுறது, ஸோ இந்த மாதிரி இருக்கிறீங்களே பார்த்தீங்களா, இது நண்பர்கள், அவங்க நண்பர்கள் தானே, அவங்களுக்கு தெரியல. சரி, அவங்க எல்லாருமே, அதாவது எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோவை மட்டும் பார்க்கணுன்றதை நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப எடிட்டர் அந்த வீடியோ போட்டு விடு. அதுதான் மேம், அந்த கேப் தான் இது. அதாவது புக்கில் இருக்க மீனிங் தெரியாம தான் மனப்பாடம் பண்ணி தான் நம்ம அப்படியே படிச்சு நம்ம மனப்பாடம் பண்ணி தான். நானும் இந்த ஸ்கூல்லாம் படிச்சிருக்கேன், கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூலில் தான் நானும் படித்தேன், தமிழ் மீடியம் தான் படிக்கிறேன். இதே மாதிரி தான் மனப்பாடம் பண்ண வைப்பாங்க. அதுக்கு மீனிங்கே தெரியாம தான் அப்படியே மனப்பாடம் பண்ணி இப்படியே எழுதுவோம். இந்த மாதிரி 1-2 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ஈஸியாக புரிஞ்சுட்டு பண்ணுவாங்க. லாஸ்ட் பெஞ்சில் ஒரு 3 பெஞ்ச் கேட்டீங்க, அந்த இது இருக்காது. சரி, மனப்பாடம் பண்ணி எழுதணும் தான். இப்போ இவங்கள்ட்ட நான் டைரக்டா ஒரு கேள்வி கேட்குறேன், அவங்களால சிம்பிளான இதுதான், அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னு நம்ம கேட்கலாம். அதுக்கு ஆன்சர் பண்ண இப்போ சொல்லுடா, தெரிஞ்சது சொல்லு அப்படி சொல்றாங்க. நீங்க ஒரு கான்வர்சேஷன் இங்கிலீஷ்ல அப்படி சொல்லுங்க. சென்டென்ஸ் கேட்க சொல்றாங்க. என்ன பண்றாங்க? ப்ரொஃபஷன். இந்த வீடியோவை நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது நான் எதுக்காக பார்க்க சொன்னேன்றதை நான் இப்போ சொல்லிடுறேன். அதாவது உங்களுடைய பசங்களோ, அதாவது உங்களுடைய அக்கா பசங்களோ, இல்லை உங்கள் தங்கச்சி பசங்களோ, இல்லை சொந்தக்கார பசங்களோ இந்த மாதிரி அரசு பள்ளியில் போயிருக்காங்க. போன இடத்துல அமைச்சர் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டால் உங்களுக்கு எப்படி தோணும், என்ன ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றத ஒரு கேள்வியை வச்சுக்கிறேன் நான். சரி, இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, வந்த உடனே என்ன ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க பக்கத்தில் இருக்கிற மிஸ்ஸை கேட்குறாங்க, டீச்சரை கேட்குறாங்க, என்ன இங்கிலீஷ்லாம் பசங்களாம் பேசுவாங்களா, இங்கே பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்களே என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் யுவர் ஃபாதர், எப்படி வாட் இஸ் யுவர் ஃபாதர்ன்னு சொல்லிட்டு அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் கேட்குறாங்க. உடனே அந்த பொண்ணு எந்திரிச்சு என்ன சொல்ல தெரியாமல் தயங்கி நிற்குது. ஒரு திடீர்னு ஒரு அமைச்சர் வாட் இஸ் யுவர் ஃபாதர் கேட்டால் அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தயங்கி நிற்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன பார்த்தீங்களா, என்ன இங்கிலீஷ்லாம் கான்வர்சேஷன்லாம் பேச மாட்டீங்களா நீங்கள், அதாவது மனப்பாடம் பண்ணி படிக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களாம், சரளமாக பேசுகிற மாதிரி நீங்கள் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இந்த கேள்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த டீச்சர் என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, அம்மா வாட் இஸ் யுவர் ஃபாதர் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணு சொல்லுது, என்ன சொல்லுது, மை ஃபாதர் இஸ் அ கூலி அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? ஸோ இது நீங்க பார்க்கும் போது உங்க கண்ணோட்டம் எப்படி இருக்கு? இப்போ யாரா இருந்தாலும் உங்க பார்வை எப்படி இருக்கு? என்னன்னா, ஒரு அரசு பள்ளியில நீங்க உள்ள வரீங்க, அவங்கள கேலி ஏஞ்சி நின்று இங்கிலீஷ்ல பேசுமா அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணுடைய குழந்தை, அந்த குழந்தை 6வது படிக்கிற குழந்தை தான், அந்த குழந்தையுடைய முகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, அது ஒரு மாதிரி ஆகுது, அது ஒரு மாதிரி ஆகி என்ன சொல்றதுன்னு தெரியாம தயங்குது, ஒரு மாதிரி சொல்ல தெரியாம பயந்து போய் நிக்குது. இத வீடியோவாக பதிவு செய்துட்டு இருக்கிறாங்க. அதே போல அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுக்கு பிறகு பேசிட்டு நீங்க கான்வர்சேஷன் போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட உடனே பார்த்தீங்களா எதுவுமே தெரியல. அது இப்போ இவங்க சொல்றாங்க, பின்னாடி பெஞ்சில் உட்காந்துலாம் என்ன தெரியும் அவங்களுக்கு தெரியாது, எப்படி இவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க, பின்னாடி உட்காந்துன்றவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு. நான் கேட்குறேன், அமைச்சர் அவர்களே, இப்போ அவங்க பின்னாடி பெஞ்சுனால உட்காடுறாங்க, எப்படி முன்னாடி எல்லாரும் ஒண்டி அடிச்சுட்டு மொத்தமா உட்காரணும்னு சொல்றீங்களா? எனக்கு புரியல. பின்னாடி பெஞ்சில் உட்கார்றவங்க எல்லாம் எதுவுமே தெரியாதவனா மக்கா? அப்ப என்ன உங்களோட பார்வை என்ன? உங்களோட பார்வை என்ன? இதுல என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க? நீங்க இந்த பொண்ணை வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு கேட்குறீங்க. எனக்கு இது கேட்கும் போது பார்த்தீங்கன்னா, எனக்கு பழைய நான் பள்ளி காலத்தில் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வு ஞாபகம் வருதுங்க.
அது என்ன நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதே மாதிரி தான் வந்து ஒரு சார் வந்து கேட்குறாரு. ஒரு பையன் வந்து எப்பவுமே வந்து காமெடியான ஆள் அந்த பையன். எதனா ஒன்று பேசினா எதனா ஒன்று கலாய்ப்பான், எதனா ஒரு கொஸ்டின் கேட்டால் எதனா ஒன்று கிண்டல் பண்ணான்னு சொல்லிட்டு நாங்கள் ஆர்வமாக சரி கிண்டல் பண்ண போகிறானே, அவனுக்கு எதுவுமே சும்மானா ஒரு தமாசான பையன், ஜாலியான பையன். அவன் எதனா கேள்வி கேட்டால் அவன் எதனா காமெடியாக பதில் சொல்லுவான்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் உக்காந்துட்டு இருக்கோம். அப்போ வந்து கேட்குறாங்க, இதே பதில் தான், இது கேட்ட கேள்வி இதே பதில் தான் கேட்குறாங்க. நீ என்னடா திமுறா பேசிட்டு இருக்க, வாட் இஸ் யுவர் ஃபாதர், ஸ்டாண்டப் ஆஃப் தி பெஞ்ச், வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான், அப்படியே மூழ்ச்சி நிற்கிறான். நாங்கள் என்ன பண்ணுறோம், அவனை பார்த்து சிரிக்கிறோம். சிரிச்சுட்டு அப்புறம் பார்த்தோன்னா அவங்க வந்து இந்த மாதிரிலாம் உணர்வாளி பண்ணுற வேலை வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சரும் போயிடுறாங்க. ஆக்சுவலாக நான் வந்து அந்த பையனை கூப்பிட்டு கேட்குறேன்டா, வாட் இஸ் யுவர் ஃபாதர்னா உங்கள் அப்பா என்ன பண்ணுறேன்னு சொல்லி தெரியாதரா மக்கு பையலே அப்படின்னு சொல்லிட்டு நான் திட்டுறேன். அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்னை மிகவும் பாதிச்சு. என்னன்னா, எனக்கு எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அப்பா இறந்துட்டாரு, நான் இப்போ என்ன சொல்கிறது, இப்போ நான் சொன்னால் வந்து என்ன ஆகும்னு சொல்லி எப்படி என்ன ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து அடுத்த 3 பீரியடும் பார்த்தீங்கன்னா அவன் யாருக்குமே பேசவே இல்லை, அமைதியாக இருந்தான். சரி, இப்போ இதே இங்க வரீங்க, ஒரு பசங்க கிட்ட என்ன கேட்கறது பாருங்க, உங்க பேர் என்ன படிக்கிறீங்க, உங்களோட ஹாபிஸ் என்ன அப்படின்றது கேட்டது நியாயம். வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்ற ஒரு கேட்கறது, நான் சொல்றது புரிதுங்களா? அந்த பொண்ணோட அப்பா எங்க அப்பா கூலி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுது, ஒரு தயக்கத்தோட சொல்லுது. அரசு அதுதாங்க. இப்போ அவங்க பெற்றோர்கள் என்ன ஃபீல் பண்ணுவாங்க, இல்ல அந்த குழந்தை என்ன ஃபீல் பண்ணும், ஒரு சங்கோச்சப்பட்டு நிக்குது. அதை வீடியோ எடுத்து பப்ளிஷ் பண்றீங்க. ஏங்க, பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் பாத்தீங்களா? கீர்த்தனா மேடம் கொஞ்சம் பாத்தீங்களா? நீங்க பார்த்துருந்தா கூட, நீங்க பார்த்து தான் போட்டிருக்கீங்க, அப்போ உங்களுக்கு எந்த உணர்வும் வரல. கரெக்டா? இதான உண்மை. ஆனா பார்க்கக்கூடிய எங்களுக்கு இதாங்க வருது. ஏன்னா அந்த மாணவி எப்படி நிக்கிறாங்க பாத்தீங்களா? நீங்க அது உங்களுக்கு புரியுதா இல்லையாங்க? இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குறாங்க. நானும் வந்து அரசு பள்ளி மாணவியா தான் இருந்தேன். இது பதிலா? நீங்க ஏன் அப்படி பேசுனீங்கன்ற ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, நானும் ஒரு அரசு பள்ளி மாணவி தான், வந்து நானும் சரளமா இங்கிலீஷ் பேசுறேன், என்ன மாதிரி ஆயிடக்கூடாது. இது பதிலாது? இது பதிலா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இதை மடைமாற்றும் விதமாக ஒரு கட்டிடத்தை காட்டுறாங்க, அரசு பள்ளி கட்டிடத்தை காட்டுறாங்க. என்ன காட்டுறாங்க பாத்தீங்கன்னா, இடிஞ்சு போயிருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா அரசு பள்ளி வந்து பழைய காலத்து பில்டிங்கா இருக்கும், அது காட்டுறாங்க. அது பாத்தீங்கன்னா அது ஒரு இன்னொரு பில்டிங் கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா அதுக்கான பிளான் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்கு ஆட்சி மாறி இருக்கும். நீங்க எல்லா இடத்துல மாவட்டத்துக்கு ஒரு மாடல் பள்ளி, அதாவது பாத்தீங்கன்னா மாதிரி பள்ளி கட்டி வச்சிருக்காங்க. ஏன் அந்த மாதிரி பள்ளிகளை எடுத்து நீங்க காட்டலாமே? பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில இந்த மாதிரி எல்லாம் வந்து கட்டி வச்சிருக்காங்க. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அது பிரைவேட் ஸ்கூலுக்கு நிகராக அரசு பில்டிங் பள்ளிக்கூடம் கட்டி வச்சிருக்கு. இது நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் காட்டுதானே. ஒரே டைம்ல வந்து எல்லா பள்ளிகளையும் வந்து ரெடி பண்ண முடியும். கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா பண்ணுவாங்க. இப்ப நீங்க வண்டிங்க நீங்க பண்றது தானே. அதுக்கே இப்ப அந்த பில்டிங்கை காட்டி என்ன சொல்ல வரீங்க நீங்க? அப்ப என்ன சொல்ல வரீங்க? அரசு பள்ளி மாணவர்கள்லாம் வந்து முன்னேறவே இல்லைன்னு சொல்றீங்களா? அப்படி சொல்றீங்க தானே? அவங்களுக்கு எதுவுமே தெரியாது சொல்றீங்களா? மேடம், கீர்த்தனா மேடம், மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, நான் ஒன்னே சொல்றேன் கேட்டுங்க. அரசு பள்ளி படித்த மாணவர்கள் பல சாதனைகள் புரிஞ்சுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன், நீங்க இதை பாருங்க. Konnichiwa minasan, watashi wa kyonen 12 gatsu Tamilnadu seifu no okage de Nihon ni itte internship shimashita. その結果就職することもできました。そのような珍しい機会をくださったタミルナド政府と CM さんに私の心からどうもありがとうございます。I think அரசு பள்ளியோட மாணவியோட வெற்றிங்க இது. ஜாப்பனீஸ் மொழியில இன்னைக்கு நம்ம சிஎம்க்கும் நம்மளுடைய அரசாங்கத்துக்கும் நன்றி தானே சொன்னீங்க? ஆமா, ஐ கெஸ் அதுதான் எனக்கு புரிஞ்சிருச்சு. பாத்தீங்கன்னா ஒரு அரசு பள்ளி மாணவி ஜப்பான் மொழியில பேசுதுங்க. பாருங்க, இது எப்பாற்பட்ட வளர்ச்சி. இது எங்க போய் நிக்கிறாங்க பாருங்க. நிறைய இடத்துல அரசு பள்ளி மாணவர்கள் தான் கலெக்டர், ஐஏஎஸ் எல்லாம் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க அது புரியாம நீங்க என்ன பண்றீங்க, உள்ள வந்து அதாவது நீங்க உங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீங்க பேசுறீங்க. கேட்டா வந்து என்ன கேலி கிண்டல். ஃபர்ஸ்ட் மேடம், உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சில இங்கிலீஷ்லாம் வந்து உங்களுக்கு சரியா தெரியல. அந்த வேக்கபுலரி தெரியல, எப்படி பேசணுன்றது தெரியல, ப்ரெசன்ட் பாஸ்ட் டென்ஸ் தெரியல, ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் தெரியல. இதெல்லாம் போயிட்டு கத்துக்கோங்க. அப்புறம் வபுல்ஸ் எல்லாம் என்னன்னு படிங்க. படிச்சு அது இங்கிலீஷ்ல எப்படி கொண்டு வந்து நீங்க பேசுங்க. இப்போ நான் சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நான் அரசு பள்ளியில் படிச்சு நான் அமைச்சர் ஆயிட்டேன்.
நீங்க எப்படி அமைச்சரானீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். அதாவது விருதுநகர் மக்களே, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றிகள். இந்த மாதிரியான ஒரு எம்எல்ஏக்கள் நீங்க தேர்ந்தெடுத்துக்கிறீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். சூப்பர் எம்எல்ஏவை நீங்க தேர்ந்தெடுத்துக்கிறீங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும். உங்களுக்கு வேற நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? எல்லாரும் நல்லா இருங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க தானே நீங்க ஓட்டு போட்டீங்க. ஸோ தேர்ந்தெடுத்து இவங்க தான் உங்களோட பிம்பம். அதை பார்த்தா விருதுநகரில் பிறந்த ஒரு அமைச்சர் போயிட்டு செலவு வைங்க, போயிட்டு செலவு வைங்க. நீங்க விருதுநகர் மக்களே போயிட்டு செலவு வைங்க. அதாவது உங்களுக்கு நான் இன்னொரு விஷயத்த சொல்றேன். முன்னாள் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் இதே மாதிரி நீங்க இந்த மாதிரி இப்ப நீங்க கொஸ்டின் கேட்டீங்க பாத்தீங்களா, அவரு அணுகுமுறை எப்படி இருக்குன்றத நீங்க கொஞ்சம் பாருங்க. அதாவது நீங்க இப்போ பேசுறீங்க, எல்லாம் ஊரே பார்த்துட்டு இருக்கு. உங்களுடைய அதாவது அவருடைய அணுகுமுறை எப்படி இருந்துச்சு நீங்க இந்த வீடியோ மூலியமா நீங்க பாருங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா, அதாவது இவரு போயிட்டு அவங்க பள்ளிக்கூட பள்ளி மாணவர்கள் கூட உட்காந்துட்டு அவன் என்ன ஒரு டாபிக் எடுத்து பேச சொல்றாப்புல, அதை ரசிச்சு கேட்கிறாரு. நீ பேசுறா தம்பி, நான் இருக்கிறேன், பேசு, உனக்கு தெரிஞ்சதை நீ பேசு. ஸோ திஸ் இஸ் கால்ட் மோட்டிவேஷன். இது மோட்டிவேஷன் பண்றது. நீங்க என்ன பண்ணீங்க? டிமோட்டிவ் பண்றீங்க. ஸோ அணுகுமுறைன்றது ஒன்று இருக்கு. இப்போ நம்ம உள்ள வரோம், ஒரு வீடியோ எடுக்கிறான், சரிங்களா? வீடியோ எடுக்கிறான்னா அப்போ நமக்கு எப்படி, அதாவது நீங்க எப்படி உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எதுக்கு எது எத்தாலும் ஆய்வு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ் போட்டால் அது மிகப்பெரிய அளவில் உங்களை பாராட்ட பெறுன்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாதுங்க. ஒரு அணுகுமுறைன்றது நம்ம எப்படி அணுகுறோம், பசங்கிட்ட மாணவர்கள்கிட்ட எப்படி அணுகுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த அது நல்ல ஒரு பதிவு பண்ணி நீங்க போட்டா பரவாயில்ல. பட் ஆனா நீங்க என்ன போடுறோம், ஏது போடுறோம் தெரியாம இருக்கீங்க. என்ன பண்றது? அதாவது இவங்க இன்னொரு கேள்வியும் இது ஏற்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சரே கிடையாது. ராஜ்மோகன் தான் பள்ளி கல்வித்துறை அமைச்சர். ஆனா இவங்க அதாவது இப்ப என்ன ஆச்சுன்னா, டிவி கேள்வி பாத்தீங்கன்னா சும்மா எதனா ஒன்று பண்ணணுன்றதுக்காக எல்லாருமே பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, அரசு பள்ளியில தான் போறாங்க. அரசு பள்ளியில தான் போயிட்டு ரீல்ஸ் போடவோ ஆய்வு நடத்த போறாங்க. இது மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் கண்டிக்கணும். ராஜ்மோகனுக்கு தெரியாதா இந்த வழி? சத்தியமா சொல்லுங்க. அவர் ராஜ்மோகன் அவர்களுக்கு இப்ப இவங்க பண்ணது கரெக்ட்னு மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். இது எக்ஸ்பிரஷன் கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த வீடியோ பார்த்தாருன்னா அவர் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாருங்க. அவர் ஏத்துக்க மாட்டாரு. அது ராஜ்மோகன் அவர்கிட்ட கேளுங்க. கஷ்டப்பட்டு வந்தவருங்க அவர் கஷ்டப்பட்டு குடும்பத்துல வந்தவர். அவர் அரசு பள்ளி தான் படிச்சவர். அவருக்கு தெரியாத அவரை சொல்லுங்க பார்க்கலாம். சரின்னு சொல்லிட்டு முடிஞ்சா சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பா இப்ப நான் சொல்றதை கேளுங்க. அவர் மிகப்பெரிய ஒரு, எனக்கு தெரிஞ்சு அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி வேலைகள்லாம் முன்னாடி பண்ணாதீங்க, நீங்க தவறா பண்றீங்கன்னு கண்டிப்பா சுட்டி காட்டியிருப்பாங்க. தயவு செய்து தயவு செய்து நீங்க ஆய்வு நடத்தாதீங்க. உங்களுடைய துறைக்கு நீங்க போங்கன்ற, உங்க துறையை நீங்க கரெக்டா பாத்துக்கோங்க. எல்லா துறையும் பார்த்தீங்கன்னா ஆந்திராவுக்கு போகுதுன்றாங்க எல்லாருமே. அதை ஃபர்ஸ்ட் என்னன்னு பாருங்க. இங்க தயவு செய்து மத்தவங்க மனசு புண்படுத்தாதீங்க. இது பார்க்கக்கூடிய பெற்றோர், அவங்க பெற்றோர்கள் இது பார்த்தாங்கன்னா, நீ சொல்றேன் மனசாட்சிப்பா இல்லப்பா, திட்டுறவங்க கூட அசிசமா திட்டிங்கப்பா, மனசாட்சி உள்ளவர்கள் மட்டும் தான் பேசுறேன்ப்பா நான். அவங்க அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்க நீ சொல்லுங்க. அந்த பொண்ணு சொல்லுதே, மை ஃபாதர் இஸ் கூலி, நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. அதான் எங்களுக்கு புரியாது. இவங்களுக்கு தேவை என்ன? ரீல்ஸ் போடணும், நான் முதலமைச்சர் நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்ற ஒரே இதுக்காக தான் பண்றாங்க தவிர இவங்க மக்களுக்காகவோ இல்ல மாணவர்கள் நலன் கருத்துக்காகவோ சத்தியமா ஒண்ணுமே பண்ணலங்க. உண்மை இது. நான் மனசுல இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் ஒவ்வொருத்தர் மனசுல இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் பொய்யாவோ இல்ல இதுக்காக பேசுறேன், நமக்கு அந்த மாதிரிலாம் தெரியாதுங்க. நான் ஓப்பன் அவுட். நான் எல்லாமே வேற என்ன சொல்றது, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் இருக்கிறேன். தயவு செய்து இந்த மாதிரி வேலைகளை தயவுசெய்து பண்ணாதீங்க. இது மிகப்பெரிய ஒரு தவறு. இது எல்லாரும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு நீங்க மடை மாத்துறதுக்காக வேற எல்லாம் திசையில திருப்பாதீங்க. ஃபர்ஸ்ட் இது மாத்திக்கோங்க. ஒரு தவறு, நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றதுக்கு என்ன, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன எதுன்னு தெரியாம நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா, உங்களை சத்தியமா சொல்றேன், எல்லாரும் எப்படின்னா உங்களை வேற மாதிரி பார்த்துருப்பாங்க. தப்புன்னு ஒரு விஷயத்த தெரியாம பண்ணிட்டாங்க, அது ஏத்துக்கிற கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு இருங்க. எதிர்கட்சியாலும் ஏத்துப்பான். ஒரு தவறு நான் பண்ணிட்டேன், மனுஷருங்க தவறா அந்த மனுஷன் சொல்ல மாட்டீங்களே. அப்ப கூட குற்றம் தானே சொல்றீங்க. இந்த குற்றம் சுமர்த்ததை தயவுசெய்து விட்டுருங்கன்ற. நான் இப்படி ஒரு விஷயத்தை விட்டுருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு கிராமத்துலங்க, தமிழ்நாட்டுல தான் 100 நாள் வேலை திட்டம்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா. அந்த 100 நாள் வேலை திட்டம் நடக்கிற இடத்துல ஒரு தாவேகா நிர்வாகி போயிட்டு என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறான், யாரெல்லாம் டிவிக்கேவோ அவங்க மட்டும் தான் அங்கே வேலை செய்ய முடியும், மற்றவெல்லாம் கிளம்புங்க
மற்றவங்கள கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டல் தெரிவிக்கிறாங்க. அது சார் என்ன பண்ணிருக்காப்புல, அதாவது டேங்க் கவர்ல என்ன வச்சிருக்காருன்னா கத்தி வச்சிருக்காரு. இந்த வீடியோ பாருங்க. சேலம் அருகே கருப்பூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட வெள்ளாளப்பட்டி ஊராட்சியில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் அந்த பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் பணியாற்றி கொண்டிருந்தனர். அப்போது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி சக்தி என்பவர் குடிபோதையில் பெண்களை அழைத்து இனிமேல் தமிழக தாவேகா கட்சியை சேர்ந்த பெண்கள் மட்டும்தான் வேலை செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு பணி செய்யக்கூடாது என்று மிரட்டியுள்ளார். ஏனென்றால் தாவேகா கட்சியினருக்கு பணி கிடைப்பதில்லை, நீங்கள் யாரும் வேலைக்கு வரக்கூடாது, அவ்வாறு வந்தால் தொலைத்து விடுவேன் என்று கூறி அவர் மிரட்டி இருக்கிறார். அப்போது அங்கிருந்த பெண்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவரிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் போதையில் இருந்த அந்த தாவேகா நிர்வாகி சக்தி திடீரென தனது இருசக்கர வாகனத்தில் வைத்திருந்த அரிவாளை எடுத்து காட்டி மிரட்டி, இனிமேல் யாரும் வேலைக்கு வரக்கூடாது, தாவேகா கட்சியை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த பணியில் ஈடுபட வேண்டும், மற்றவர்களுக்கு இடம் இல்லை என்ற வகையில் அவர்களை மிரட்டி இருக்கிறார். பாத்தீங்களா எப்படி பெண்களுக்கு எவ்வளவு மரியாதை. அதாவது டிவிகேல இருக்கிறவங்களுக்குலாம் விஜய்க்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இங்க வேலை, மற்றவங்க எல்லாம் வேலை கிடையாது அப்படின்னு யார் சொல்றா? தாவேகா நிர்வாகி சொல்றான். இவன் நிர்வாகி இல்ல அப்படிலாம் சொல்ற, பக்காவான ப்ரூஃப் இருக்கு, எவிடன்ஸோட இருக்கு. அவன் மிரட்டுறான், வந்து டிவிகேல இருக்கிறது தான் வேலை. ஸோ அப்போ இது இப்படிதான் வந்து உங்க விஜய் என்ன சொல்லி கொடுத்தாருங்களா? விஜய் என்ன அப்போ வந்து எல்லாருக்குமான அரசு, அவர் எம்எல்ஏ இவர் எம்எல்ஏ, இதுல எல்லாருக்குமே அரசு, எல்லாரும் எனக்கு ஓட்டு போட்டவங்க ஓட்டு போடாதவங்க எல்லாருக்கும் நான் முதலமைச்சர், அப்ப சொன்னதெல்லாம் பொய்யா? இது என்னங்க அநியாயம் இது? இப்படி வந்து ஒருத்தன் பூந்து மிரட்டுறானா அப்ப என்னது இது? அதாவது பாருங்க, கல்குவாரியில போயிட்டு கட்டிங் வாங்குறான், எல்லா கடையிலும் போய் கட்டிங் வாங்குறான், அங்கங்க போயிட்டு மிரட்டுறானுங்க. இப்ப இங்க பாருங்க, இந்த பெண்கள் வேலை செய்யும் அவங்க கஷ்டப்பட்டு ஒரு 100 ரூபாய்க்குங்க, 100 ரூபாய் இது என்ன? 100 ரூபாய்க்கு வாங்குற பெண்கள்கிட்ட போய் கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து டிவி கேலர்கள் மட்டும் தான் இங்க வேலைன்னு சொன்னா இது நல்லதா? இது இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவின் ஆரம்பம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவின் ஆரம்பம். இதெல்லாம் வந்து மேல இருக்கணும், கண்டிப்பா பார்த்து இது வந்து சத்தியமா கண்டனத்தை தெரிவிக்கணுங்க. இது விடக்கூடாது. அவனை வந்து அவன் யாரும் கத்தி வச்சுட்டு இருக்கிறான், அவன் அந்த லேடி எடுக்கிறாங்க, கத்தி எடுக்கிறாங்க, உடனே கத்தியை எடுத்து புடுங்குறான் பாருங்க. இது பாருங்க, அது மனநிலை உங்களுக்கு புரிதுங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி ஆட்கள் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். விஜயை பத்தியோ இல்ல வந்து விஜய்க்கு எதிர்த்து பேசுறவங்களாம் அவங்களாம் கிடையாது. அவங்களாம் ஜெயில இருக்கணும்னு சொல்ல விரும்புறாங்களா? இதெல்லாம் அந்த பர்டிகுலர் ஏரியா எம்எல்ஏ யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம், அவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து தூக்கி உள்ள வைங்க. இந்த மாதிரி எப்படி இதான் முன்னேற்றமா? இது மாற்றமா? இது பேர் தான் மாற்றமா? தெரியலையே எனக்கு. இது பேர் மாற்றமா தெரியலையே. இதெல்லாம் அநியாயத்தின் உச்சகட்டம். இதெல்லாம் வந்து மிகப்பெரிய தவறு. இது வந்து கண்டிப்பா அவன் மேல நடவடிக்கை எடுக்கணும்ன்றது நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா யாரு? நம்ம லைலாமணி, தெரியல, பேச்சாளர், சிறந்த பேச்சாளர், உண்மையா நல்லா பேசக்கூடியவர், அம்பேத்கரை நன்றாக படித்தவர். அவரு உண்மைதான் நல்லா படித்தவர். ஆனா ஆட்சி மாற்றம் உடனே பாத்தீங்கன்னா பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மாறுது. அதாவது ரொம்ப ஒரு ஆபாசமா மாறுது, ரொம்ப திமுறா மாறுது, கேவலமா மாறுது. ஏன் இப்படிலாம் மாறுது? இப்ப என்ன புகட்டுது? என்ன சொல்றாப்புலன்னா, அது ஓம் காளி, பத்ரகாளி, உதயநிதி, ஓடுகாளி. இது 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 எப்படி கரெக்டா? இது கரெக்டா? இது சரியான பேச்சாது? இந்த மாதிரி என்ன அது ஓடுகாலின்ற வார்த்தை என்ன வார்த்தை? நல்ல வார்த்தையாது? இவர் மேல வந்து வழக்கு பதிவு பண்ணலாமே. இதை மாற்றத்துக்கான அரசு உடனே சொல்லுவான். இது வந்து நீ வந்து என்னங்க அப்படி பேசு, நாங்க ஓடுகாலின்ற வார்த்தை சொன்னோம், இந்த கிருஷ்ணமூர்த்தி நிறைய பேச்சாளர்கள்லாம் அசிசமா பேசினாங்களே, அவங்கள வா. நான் என்ன கேட்கறேன்னா, மாற்றத்திற்கான அரசியல் தானே பண்றேன் நீங்க. இது மாற்றத்துக்கான அரசியல். அது ஒரு எதிர்கட்சி தலைவர், ஒரு முன்னாள் துணை முதலமைச்சரா இருந்தவர், ஒரு சின்ன ஒரு எப்படி ஒரு மரியாதை இல்லாம தான் பேசுவீங்களா நீங்க? எனக்கு புரியல. எதுக்கு கேட்டா சொல்ற, சட்டசபையில வந்து அண்ணன் விஜய் பேசினோன்னு ஏஞ்சி ஓட்டாங்க. எப்பா அங்க வந்து சபை நாகரிகமா ஒரு முதலமைச்சருக்கு என்ன பேசணுமோ அது பேசின்னு தான் உட்காந்து கேட்டிருப்பாங்க. ஆனா வெறுப்பூட்டும் வகையில அவங்க அப்பாவை பத்தி தவறா வந்து நீங்க பேச ஆரம்பிக்கும் போது, எப்படி ஒரு மகனா இருந்து அப்பாவை பத்தி பேசினா யாரும் சும்மா இருப்பாங்களாங்க? யாரா இருந்தாலும் பேசாம வீட்டுல கூட பேசாம இருப்பாங்க. ஆனா மத்தவங்க வந்து அப்பனை பத்தி தப்பா பேசணும் சும்மா விட மாட்டாங்க. கரெக்டா இல்லையா? இந்த மாதிரி ஒரு பேசியிருந்தாருன்னா எதிர்கட்சியில சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்க வந்து வேற மாதிரி மாறி இருக்கும். அது சட்டசபை மாதிரி எந்திருக்காது. அதனால ஒரு மாண்பு கருது, எதுக்கு நம்ம தேவையில்லாத இந்த இடத்துல வந்து விவாதம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எந்திரிச்சு ஒரு வெளியே போறாரு. சத்தியமா சொல்றேன், வெளியே போகாம இருந்திருந்தா அது வந்து வேற மாதிரி மாறி இருக்கும். அது தமிழ்நாட்டுக்கு கெட்ட பேரா இருந்திருக்கும். அது உண்மையா சொல்றேன், இது உண்மை.
யாரை வந்து தலைவரை தவறா பேசினாலோ இல்லை வந்து எந்த ஒரு சாட்சியம் இல்லாம எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம தேவையில்லாத வார்த்தைகள் யூஸ் பண்ணினாலும் அதெல்லாம் வந்து ஏற்கத்தக்கிறது இல்லை. அதனால தான் வெளியே போனதே. ஆனா வந்து இவனுக்கு என்ன சொல்றானுங்க, இல்ல அவர் ஓடுகாலி, இதுதான் பேச்சு. இதுல அப்ப அதாவது பொதுமக்கள் ரசிக்கிறாங்கன்னு நினைச்சுட்டு இருக்கீங்களா? பொறுத்திருந்து பாருங்க, உங்களுக்கு இருக்குது. ஆனா உண்மையை சொல்றேன், பொறுத்திருந்து பாருங்க, மக்கள் வந்து சரியான பாடத்தை உங்களுக்கு புகட்டுவாங்க.